2 நாளைக்கு முன்னாடி நம்ம விஜய் அண்ணா குட்டி ஸ்டோரி ஒண்ணு சொல்லியிருந்தார்ல, சட்டசபையில. அதுக்கு பதில் இன்னைக்கு சொல்லியிருக்காரு நம்ம ஸ்டாலின் சார். என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்களா தெரியல. கேட்காதவங்களுக்காக. "உங்க அப்பா எங்க?" அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டிருக்கீங்க. அவங்க அப்பாவ அங்க தேடாதீங்க. மக்கள் மனசுல தேடுங்க. அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. எனக்கு அப்படியே ஷாக் ஆயிருச்சு. மக்கள் மனசுல தேடணுமா? வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா? உங்க மனசுல எதுவும் இருக்காரா? இருக்க மாட்டாருன்னு தான் நெனைக்கிறேன். பெண்கள் உரிமை தொகை குடுத்தோம். எல்லா பெண்களுக்கும் குடுக்கல. இப்ப நெறைய விஷயங்கள் சொன்னாரு. எதையுமே முழுமையா எல்லாத்துக்குமே முடிஞ்சு வந்துருச்சா? முழுமையா செஞ்சு முடிச்சுட்டாங்களா? அப்டின்னா இல்ல. அதையும் தாண்டி மக்கள் மனசுல இருப்பேன் அப்டின்னு சொன்னார்ல. அது ஒண்ணு இருந்திருந்தா ஆட்சிய பிடிச்சிருப்பாங்கல்ல. அது ஏன் பிடிக்கல? மனசுல இருந்து தூக்கி எறிஞ்சுட்டாங்களோ? இருக்கலாம். அப்டி கூட இருக்கலாம். சிரிப்பு தான் வருது. மக்கள் மனசுல தேடணுமா? இருந்திருக்கலாம். சில பேர் மனசுல இருந்திருக்கலாம். அ உண்மையான எளிமையான மக்கள், கஷ்டப்படுறவங்க, அன்னாடு கூலி வேலை செய்றவங்க மனசுல இருக்க வாய்ப்பில்ல. தூக்கி எறிஞ்சிருப்பாங்க. இது கேட்கிறப்ப எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. அதனால தான் இதுக்கு ஒரு வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக. மக்கள் மனசுல ம். மக்கள் மனசுல இடம் பிடிக்கிற அளவுக்கா நீங்க செஞ்சிருக்கீங்க? மக்கள் மனசுல தேடி பார்க்கணுமா? வாய்ப்பே இல்ல. மக்கள் தூக்கி எறிய போய் தான் இன்னைக்கு நீங்க ஜெயிக்காம உங்களோட தொகுதியிலேயே நீங்க தோத்துருக்கீங்க. உங்க தொகுதியிலேயே நீங்க ஜெயிக்கலன்னா, அப்ப எந்த அளவுக்கு நீங்க மக்கள் மனசுல இடம் பிடிச்சிருக்கீங்க? இல்ல? இந்த வீடியோக்கு உங்களோட பதில் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.